அரிசியில் பண்ணுற குழிப்பணியாரத்தை விட சோளத்தில் குழிப்பணியாரம் பண்ணும்போது மொறு மொறுன்னு இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். 1 கப் சோளம் எடுத்துருக்கிறேன், கூடவே 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் இல்லை கிரைண்டரில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் வச்சிங்கன்னா புளிச்சு வர ஆரம்பிச்சிடும். இந்தளவு நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, துருவன கேரட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, துருவன தேங்காய் சேர்த்து நல்லா கலந்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிருங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா மாவோட சேர்த்து நல்லா கலந்துட்டு பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் யூஸ் பண்ற கேஸ்ட் அயர்ன் பணியார கல் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஹைட்ரோ பிராண்ட்ல இருந்து தான் வாங்கியிருக்கிறேன். இதுல 12 குழி இருக்கனால சீக்கிரமாவும் வேலை முடிஞ்சிடும். ப்ரீ சீசன் பண்ணி வரனால இமீடியட்டா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் ப்ராடக்டோட லிங்க் வேணா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, டிஎம் பண்ணி வைக்கிறேன். மாவை பார்த்தீங்கன்னா கரண்டியில் எடுத்து ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டம்ளரில் எடுத்து ஊற்றிங்கன்னா ஒரே நேரத்தில் ஈஸியாக ஊற்றி முடிச்சிடலாம். மாவை மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி திருப்பிட்டு 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியான சோள பணியாரம் தயாராகிருச்சு. அரிசி மாவில் செய்கிறத விட சிறுதானியத்தில் பணியாரம் செஞ்சு சாப்பிடும் போது டேஸ்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் மொறு மொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.